அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பாழ்த்த பிணங் கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார் ஆரப்பா அறிந்தவர்கள் ஆரும் இல்லை ஆகாயச் சிவத்துடனே சேருமென்பார் காரப்பா தீயுடன் தீச்சேருமென்பார் கருவரியா மானிடர்கள் கூட்டமப்பா சீரப்பா காமிகள் தாம் ஒன்றாய்ச் சேர்ந்து தீய வழிதனை தேடிப் போவார் மாடே. அகஸ்தியர். தூக்கு தண்டனை தான் இல்லைன்னு சொன்னாங்க, ஆயுள் தண்டனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. அப்பா காட்டின பக்திக்கு கிடைச்ச பலனாமா இது? பிருந்தா எப்படி இருக்கா? கண்ணா, அப்பாவே பயப்படுறாருனா வெளியில தெரியக்கூடாது, ஏதோ ஒரு ரகசியம் இருந்திருக்கும்டா. என்ன பாக்குறீங்க? சின்ன வயசுல நான் இந்த ஊரை விட்டு ஓடி போனவன். கையில காசு இல்லாம ட்ரெயின்ல கள்ள டிக்கெட்ல போனவனா. போகும்போது நம்ம ஊர் மண்ணை கொஞ்சம் பொட்டலமா கட்டிட்டு எடுத்துட்டு போனேன். ஓஹோ, இத்தனை வருஷமா அந்த ஈஸ்வரனே எனக்கு துணையா இருந்த மாதிரி இந்த மண்ணு என் கூடவே இருந்தது. இத நான் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு இருந்தேன். பணம், பேரு, புகழ்னு எவ்வளவோ சம்பாதிச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வர ரூபத்துல இருந்த இந்த மண்ணுன்னு தான் நான் நம்புறேன். நான் இங்க இருந்து எடுத்துட்டு போனதையும் அதனால எனக்கு கிடைச்சதையும் இந்த ஊருக்கே திருப்பி தரதான் நம்புறேன்.
போலாமா? நான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் இந்த ஊரோட நல்லதுக்கு தான் செலவு செய்ய போறேன். இனி நம்ம ஊருக்கு நான் அடிக்கடி வருவேன். என்னுடைய கடைசி மூச்சு நான் பிறந்த இந்த மண்ணில் தான் பிரியணுங்கிறது என்னுடைய ஆசை. குருக்களையா போலாமா? வாங்கய்யா. ஐயா, தீபாராதனை காட்டிடுறேன். ஆகட்டும். ஆ. ஈஸ்வரா, இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு தான் என் மகனை அனுப்புறேன். ஆனா அவனால எவ்வளவு பிரச்சனைங்க. நானே நேர்ல வந்து உங்ககிட்ட உத்தரவு கேட்டுக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட என் மகனை ஊருக்கே கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப காலமா நான் பிறந்த இந்த மண்ணுக்கு பல நல்லது செய்யணுங்கிற ஆசை என் மனசுக்குள்ள புதைஞ்சிருக்கு. அதெல்லாம் நான் முழுசா குணமானதும் நானே நேர்ல வந்து நிறைவேற்றுறேன். அதுக்கு நீ தான் பாரு புரியணும். நரசிம்மேஸ்வரா. ஐயா போலாங்களா? போலாம் வாங்க. மாம்ஸ், ஹே மாம்ஸ், வாங்க பிரசிடென்ட் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க. நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்க. என்ன புது பழக்கம்? இன்னைக்கு மட்டுமா இல்ல எப்பவுமே வா? விஜய், நீங்க எதுக்காக அங்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு இங்க உங்களை நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நான் எப்படி உங்க கூட அங்க வர முடியும்? ஓஹோ, நான் எந்த ப்ராமிஸும் கொடுக்காதப்போ உங்க பொண்ணு அழுதா அதுக்கு நான் என்ன மாம்ஸ் பண்ண முடியும்? அப்பா, நான் ஒன்னும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டலாம் இல்ல. விஜய், நீங்க போயிட்டு வாங்க. அப்பா, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. அட என்ன மணி, என்கிட்டயே போய் சொல்லிக்கிட்டு நீ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? மாப்பிள்ளைக்கு வேணா அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம இருக்கலாம், இல்ல புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. ஸ்டாப் இட். நீங்க தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யார் பார்த்தும் பயமும் இல்லை. நான் என் மனசுல உள்ளதை எப்போவே சொல்லிட்டேன். அதையும் மீறி ஆசை வளர்த்துட்டா நான் என்ன பண்றது? உங்க பொண்ணுக்கு அவ விருப்பம் முக்கியம்னா எனக்கு ஏன் விருப்பம் முக்கியம்? உங்களை மாதிரி நானும் உங்களை குற்றம் சொல்லலாம், அதை நான் செய்ய மாட்டேன். இப்பவும் சொல்றேன், நான் வேற, நீங்க வேற. உங்களை மாதிரி நானும் உங்களை குற்றம் சொல்லலாம், அதை நான் செய்ய மாட்டேன். இப்பவும் சொல்றேன், நான் வேற, நீங்க வேற. மாம்ஸ், நான் ரஜினியை கல்யாணம் பண்ணாதான் இந்த ஃபேக்டரியை ஆரம்பிக்க முடியும். நீங்களும் இந்த ஃபேக்டரிக்கு எம்டி ஆக முடியும். இப்போ வரீங்களா இல்லையா? மாப்பிள்ள, சுகர் ஃபேக்டரிக்கு எம்டி ஆகிறத விட எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். ஐ எம் நாட் கமிங். உங்களை நம்பி நான் காரியத்துல இறங்கினேன்ல, அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆனா இந்த விஜய் யாரையும் நம்பி இல்ல. நீங்க வரல இல்ல? ஓகே, நானே பிரசிடென்ட் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, டாட், மாமா. ஓ காஷ். மாமா, கண்மணி, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா.
அத்தா வாங்க அத்தா, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? அப்பதானே உங்களை கையும் களுமா பிடிக்க முடியும். வாங்க டாட். மாமா டிஃபன் ரெடியா இருக்கு, முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் வரவழையிலே ஆயிடுச்சுமா. முதல்ல பேச வேண்டிய விஷயம் எல்லாம் பேசிடலாம். டாட், நீங்க வர விஷயத்தை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்லையா டாட்? இதை தான் கணேஷ் வேற மாதிரி கேட்டான், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேனே. டாட், நாங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களை கையும் கொள்ளாம பிடிக்க? இந்த இடத்துல அப்பாவும் மகனும் மனசு திறந்து பேசணும்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஓகே டாட், என்ன விஷயமா நீங்க திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? பல விஷயங்கள் பேசுதா. கணேஷ் அங்கே பார்க்க வந்தப்போ உங்க எல்லாரையும் அங்கே கிளம்பி வரதான் சொன்னேன். ஆனா இவன் என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு இன்ஜினியரும் சர்வேயரும் கூட்டி வந்துட்டான். ஆமா, அதை நீ சொல்லாமே அவன் செஞ்சிருப்பான். டேய், அவனை ஏன்டா முறைக்கிற? எனக்கு தெரியாம ஒன்னு ரெண்டு விஷயங்களை எங்கிட்ட மறைச்சிருக்கலாம், எல்லாத்தையும் மறைக்க முடியுமா? ஆமா, அருணாச்சல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவியா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் மாப்பிள்ள சொன்னேன். இப்பதான் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. டேய், நீ அவனை கோச்சிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. இது பாரு, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் சரியா தப்பாங்கிறதா முக்கியம். டாட், நீங்க என்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிருக்கீங்க, அதை செஞ்சு முடிக்க எனக்கு இங்க சில சிக்கல்கள் இருக்கு. நம்ம டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணணும் அது முக்கியம் இல்ல, அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அதான் முக்கியம். டேய் விஜய், பிசினஸ் டீலிங் மாதிரி இந்த விஷயம் கிடையாது. சாமி சமாச்சாரம், எப்படி வேணாலும் அச்சீவ் பண்ணலாங்கிற நினைக்கிறதா தப்பு. டாட், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் டாட். தோ பிரசிடென்ட் ஐயா இருக்காங்க, அவர் முன்னாடி தான் கோயில்ல உத்தரவு கேட்டோம். உத்தரவு கிடைச்சதுல எந்த மந்திரமும் மாயமும் கிடையாது. அப்படி மந்திரம் மாயம் செய்ய என்னால முடியும்னா உங்க பேர்ல முதல் தடவை உத்தரவு கேட்கிறப்போ கடிச்சிருக்கணுமே, ஏன் கிடைக்கல? ஃபேக்டரிக்கு முறைப்படி தான் இடம் பார்த்தோம், கிடைக்கல. அதனால பிரசிடென்ட் ஐயா கிட்ட இடத்த கேட்டேன். அதுல ஒரு சிக்கல் இருக்கிறதா சொன்னாரு, அதை தீக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னேன். அந்த பிரச்சனை தீக்கதான் ரஞ்சினிய கல்யாணம் பண்ணிக்கிறதா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரஞ்சினிய பார்த்த அன்னிக்கே அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். டாட், பிரசிடென்ட் ஐயா அவங்க வீட்டுல கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்க பாரா, நீ அருணாச்சல பொண்ணை விரும்புறதோ அவர் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதோ அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா நம்ம வீட்டு நிலைமை என்ன? சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டு உனக்காகவே ஒருத்தி காத்துட்டு இருக்காளே, அவளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? டாட், இரா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்ங்கிறது தானே. இது பாரு, கண்ணை மூடிட்டு இருட்டுன்னு சொல்லாதே. டேய், கண்மணி யாரா? என் கூட பிறந்த தங்கச்சி பொண்ணுடா. டேய், உன் அத்தை பொண்ணுடா. அவ சாவும் போது என் பொண்ணு உன் வீட்டு மருமக ஆகணும்னு சொல்லி என் கையில சத்தியம் வாங்கிட்டு செத்து போனா. டேய், அப்போ நீயும் தானே இங்க இருந்த, உனக்கு எதுவுமே தெரியாதா? டேய், உன்னையே நினைச்சுக்கிட்டு உன் பக்கத்திலேயே இருக்கிற ஒருத்தைய மறந்துட்டு இன்னொரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னா அதுல நியாயமே கிடையாதுடா. அத்தைக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால நான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா டாட்? என் லைஃப் நான் தான் டிசைட் பண்ணணும். நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க,
கண்மணியும் என்ன விரும்புறா. அப்போ என்னோட விருப்பம் முக்கியம் இல்லையா? நீங்க சொல்றதுக்காக கண்மணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? நான் அவளோட வாழ வேண்டாமா? நீங்க சொல்றதுக்காக கண்மணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? நான் அவளோட வாழ வேண்டாமா? நான் அவளோட சந்தோஷமா வாழலன்னா நான் அவளுக்கு செய்யறது துரோகம் இல்லைன்னு ஆயிடும். இது ஏன் டாட் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? கண்மணியை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அவகிட்ட என்ன குறைய கண்ட? டாட், இப்போ அவளை பிடிக்கலன்னு யார் சொன்னா? கண்மணி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அவன் நம்ம வீட்டுக்கு மகளா இருந்துட்டு போட்டுமே. என்னடா கணேஷ், நல்ல பையனை பார்த்து சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே. மாமாவுக்கும் அவர் பொண்ணுக்கும் நம்ம வீட்டுல அப்படி என்ன குறை வச்சோம்? எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவங்களுக்கும் இருக்குதானே? உன்னை மனசார விரும்பிட்டு இன்னொருத்தனை அவன் எப்படா கல்யாணம் பண்ண முடியும்? உனக்கு சரி மனசை சுலபமா மாத்திக்க முடியும். ஆனா ஒரு பொண்ணுக்கு Dad, this is just an emotional blackmail. இதனால எல்லாம் என் மனசு இறங்கிறாது. நீங்க சொல்றது பார்த்தா என் லைஃப் எனக்கு சொந்தம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கும் நான் தலையாட்டிட்டு போகணும், அப்படிதானே? உன் லைஃப் உனக்கு சொந்தமானது. இதுதான்டா இந்த கால பசங்களோட மென்டாலிட்டியா இருக்குது. அப்போ உன் லைஃபுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதா? உன் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதா? இது பாருடா, உங்க அம்மா இறந்தப்போ உன்ன மாதிரியே நானும் கேள்வி கேட்டிருந்தா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். என் தங்கச்சி இறந்ததும் கணேஷ் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணிக்கல? ஏன்னா எங்களோட சந்தோஷத்தை விட எங்க பிள்ளைகளான உங்க லைஃப் முக்கியம்னு நாங்க நினைச்சதாலதான். எங்க வாழ்க்கையில இன்னொருத்தி வந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? இது பாருடா, நிஜமான வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதாண்டா. என்னுடைய விருப்பம் என் லைஃப்னு சுயநலமா சிந்திக்கிறது இல்ல. அப்படின்னா எனக்காக நீங்க விட்டு கொடுங்களேன். என் உணர்வுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. அப்போ கண்மணியோட நிலைமை காலம் பூரா உன்னையே நினைச்சுக்கிட்டு கண்ணிய வாழணும்னு சொல்றியா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது விஜய். நீ கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா நான் சில கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அது என்ன முடிவு நான் தெரிஞ்சுக்கலாமா? பாத்து இது பாரா, நம்முடைய சொத்துங்கிறது பாட்டா முப்பாட்டா சம்பாதிச்சது இல்ல, எல்லாம் என்னுடைய உழைப்புல உருவாகினது. நீ என் பேச்ச கேட்கல, சொத்துல இருந்து உனக்கு ஒரு நயா பைசா கிடைக்காது. என் பிள்ளைங்கிற அடையாளத்துல கிடைச்ச கான்பிடன்ஸ் தான் அது உனக்கு. நீ என் மகனே இல்லைன்னு ஆயிட்டா உன்னால என்னடா பண்ண முடியும்? இது பார், நீ ஆசைப்பட்டது உன் விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க முடியுமா? ஓ, well said dad, well said. உங்க மகன்றனாலயும் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னாலயும் எனக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ஸா? அப்போ எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, தைரியமும் கிடையாது. உங்களை வச்சுதான் நான் என்னோட லைஃபை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே? Dad, let me tell you one thing. உங்களோட ஆம்பிஷனை நிறைவேற்றதான் நான் இங்க வந்ததே. நீங்களே வேண்டான்னு சொல்லியும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னா அது என் மேல எனக்கு இருக்கிற கான்பிடன்ஸ்னால தான். நான் இங்க பல போராட்டங்களை தினம் தினம் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஆளாளுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் மேல உள்ள அக்கறை இல்ல, பொறாமை இல்ல, கோவத்துல நீ பைத்தியம் ஆயிடுவ, வேண்டாம் இந்த ஊர் விட்டு போயிடுன்னு, உனக்கு நல்லது இல்ல, இந்த மாதிரி பலவிதமா. ஆனா நான் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கலையே. எதுக்காக? எதனால? நீங்க இருக்கிற தைரியத்தினாலயா இல்ல உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னாலயா? நோ டாட், நோ நோ. என் மேல எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ்னால. நோ, நீங்க என் திறமைய புத்திசாலித்தனத்தை சந்தேகப்பட்டிருக்கலாம், ஆனா என் தன்மானத்தை
என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட சீண்டி பார்த்துட்டீங்க. இனி என்ன அப்பா மக உறவெல்லாம் நீங்களா நானானு ஒரு கை பாத்துடலாம். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ, உங்க சொத்துல இருந்து எனக்கு நையா பைசா வேண்டாம். ஆனா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த ஊர்ல நான் சுகர் ஃபேக்டரி கட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க. பிரசிடென்ட் ஐயா அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, இந்த இடம் தந்தாலும் சரி தரலனாலும் சரி, நான் இங்க ஃபேக்டரி கட்டியே தீருவேன். டேய், அந்த வேலையை செய்ய சொன்னதே நான் தான்டா. இப்ப நான் சொல்றேன், இந்த ஃபேக்டரி கட்டணும்னு சொல்லி எனக்கு கொடுப்பன இருந்தா அந்த வேலையை நானே செஞ்சிடறேன். இந்த நிமிஷமே நீங்க இருந்து போயிடு. டாட், உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்க உத்தரவு போடுறது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தோணல. அதோட ஒரு விஷயத்த சொல்ற வரைக்கும் தான் உங்க விஷயம். எப்போ என் கைக்கு வந்ததோ இனி அது என்னோட விஷயம், நீங்க தலையிட முடியாது. சோ இங்க இருந்து போக வேண்டியது நீங்க தான்.